வணக்கம் நண்பர்களே, ஆடியோ மீடியா சேனல் உங்கள் அன்புடன் வரவேற்கிறது. நான் உங்கள் செல்வகுமார். இன்றைக்கி வந்து ஏஎஃப்எக்ஸ் இன் டாவின்சி ரிசால்வ் 18.6ஓட செகண்ட் வீடியோ. இதில் வந்து நம்ம வந்து சூப்பர் ஸ்கேலிங் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் இருக்குது, ப்ளஸ் மேஜிக் மாஸ்க். இது ரெண்டையும் நம்ம வந்து இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். சூப்பர் ஸ்கேலிங்கிறது ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு எஃபெக்ட். இப்போ பார்த்தீங்கன்னா, இங்கே நான் இந்த ஒரு ஃபுட்டேஜ் வச்சுருக்கேன். நான் இதை உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். இந்த ஃபுட்டேஜ் வந்து ஒரிஜினலாக வந்து நான் ரெட் கேமராவில் தான் ஷூட் பண்ணோம். ஆனால் வந்து அந்த வேர்ஷன் இதில் இல்லை, ஏன்னா அது ரொம்ப ஹை ரெசல்யூஷன்றனால அதுலேருந்து ஒரு ப்ராக்ஸி எடிட்டிங்காக ஒரு ப்ராக்ஸி நம்ம க்ரியேட் பண்ணோம். அந்த ப்ராக்ஸி ஃபைல் தான் இது. இது வந்து ஃபுல் ஹெச்டி ரெசல்யூஷன் தான். நான் இப்போ வந்து இந்த பொண்ணை வந்து நான் வந்து மாஸ்க் பண்ண போகிறேன். ஏன்னா வந்து மாஸ்க் பண்ணி இந்த பேக்ரவுண்டெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் ஆக்கிட்டு அந்த பொண்ணு மட்டும் கலரில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு எஃபெக்ட் பண்ணலான்னு பார்த்தேன். இதை நார்மலாக பண்ணணுன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான். ஏன்னா பார்த்திங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது பேக்ரவுண்ட், நம்பர் 1. இதை தவிர வந்து பார்த்திங்கன்னா பொண்ணு வந்து இஸ் டான்ஸிங், ஒரு டான்ஸ் மூமெண்ட் இருக்குது, கை கால் எல்லா மூமெண்ட்டும் இருக்குது. ஸோ அப்படின்றப்ப இதை வந்து ட்ராக் பண்ணணும், ரோட்டோஸ்கோப் பண்ணணும். நார்மலாக வந்து பழைய மெத்தட் படி ரோட்டோஸ்கோப்பிங் பண்ணணும், அது ரொம்ப டைம் ஆகும். ஸோ இதை எவ்வளோ சிம்பிளாக இப்போ நம்ம பண்ண போகிறோன்னு பாருங்கள். இப்போது இந்த டைம் லைன் இருக்கு இல்லையா, இதை ரைட் கிளிக் பண்ணி டைம் லைன் செட்டிங்ஸ் போனோன்னா என்ன செட்டிங்ஸில் இருக்குதுன்னு பார்க்கலாம். இது ஃபுல் ஹெச்டி செட்டிங்ஸில் இருக்குது. 4Kயில் இருந்தால் நம்மளுக்கு பெட்டராக இருக்கும். ஏன்னா வந்து இப்போ வீடியோஸ்லாம் நான் போன வீடியோவிலேருந்தே வந்து 4Kயில் நான் பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அதனால் வந்து 4K வச்சுக்கலாம். இது அல்ட்ரா ஹெச்டி வச்சுட்டு ரெசல்யூஷன் வந்து சென்டர் க்ராப் இஸ் நோ ரீசைசிங். நான் ரீசைஸ் பண்ண விரும்பலை, இதை வந்து ஒரிஜினல் ரெசல்யூஷன்லேயே வச்சுருக்கேன். ஓகே கொடுத்தா வீடியோ சின்னதாகிடுது. ஏன்னா இதுதான் ஃபுல் ஹெச்டி ரெசல்யூஷன். டைம்லைன் வந்து 4Kயில் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம ரிசால்வ்லேயே வந்து ஸ்கேல் பண்ண வைக்கலாம் விதவுட் சூப்பர் ஸ்கேல் யூஸ் பண்ணாமல். ஆனால் அது வந்து கிளிப்பை வந்து குவாலிட்டி அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ ஒரு ஏஐ ட்ரிவன் ப்ராசஸ் சூப்பர் ஸ்கேல். அது எய்தர் வந்து நீங்கள் இங்கேயே பண்ணலாம். இங்கே வந்து ஆன் பண்ணால் சூப்பர் ஸ்கேல் ஆகும். கிளிப்பை செலக்ட் பண்ணிவிட்டு சூப்பர் ஸ்கேல் ஆப்ஷன் ஆன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்கள் 4K ரெசல்யூஷனுக்கு வந்துருச்சு. நம்ம ஷார்ப்னஸ் வேணும்னா இன்னும் கூட ஜாஸ்தி பண்ணிக்கலாம். அதே மாதிரி நாய்ஸ் ரிடக்ஷன், ஏன்னா இந்த ப்ராசஸ்லாம் பண்ணுறப்ப உனக்கு நாய்ஸ் ரிடக்ஷன் பண்ணி ஆகணும், இல்லைனா வந்து நாய்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நான் இப்போ இது மேலே ரெட் லைன் காட்டுது இல்லையா, நான் வந்து ஏன் அது ரெட் லைன் காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ப்ளேபேக்கில் ரெண்டர் கேஷ் வந்து ஸ்மார்ட்னு வச்சுருக்கேன். ஸ்மார்ட்னா வந்து அது ரெண்டர் ஆகிற வரைக்கும் ரெட்டில் காட்டும், அதுக்கப்புறம் ரெண்டர் ஆனவொடனே ப்ளூவில் காட்டும். இப்போ ப்ளூ ஃபுல்லாக காட்டிடுச்சுன்னா நம்ம அதை ரியல் டைமாகவே ப்ளே பண்ண முடியும். பாருங்கள், இங்கே எல்லாம் ப்ளூ தான் காட்டுது. ஓகே, இப்போ இது 4K ஆக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம மேஜிக் மாஸ்க் யூஸ் பண்ணி இந்த பொண்ணை மட்டும் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம செலக்ட் பண்ண போகிற ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கை ரெண்டையும் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்க மாதிரி ஒரு பொசிஷனில் வச்சோன்னா ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து இப்போ கலர் பேஜ் போகிறோம். அங்கே தான் இந்த மாஸ்க் ஆப்ஜெக்ட்ஸ்ன்ற டேப் இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம இந்த ஐட்ராப்பர் டூலில் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபுட்டேஜை கொஞ்சம் இன்னும் ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ அப்படின்றப்ப நம்மளுக்கு முடியை செலக்ட் பண்ணுறதுக்கு முடி, இந்த கை, இதை எந்த போர்ஷன் செலக்ட் ஆகிருக்குன்னு நம்ம பார்க்குறதுக்கு இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னா அதெல்லாம் ரெட் ஆயிரும்.
ஸோ உங்களுக்கு தெரியும் என்னெல்லாம் செலக்ட் ஆகிருக்கு, எந்த போர்ஷன் செலக்ட் ஆகிருக்குன்னு. இதை செலக்ட் பண்ணோன்னா காலும் செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக செலக்ட் ஆகிடுச்சு. இந்த தோல் பட்டை இங்கே கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரோக் போடலாம். ஓகே, இப்போ இது ஃபுல்லாக செலக்ட் ஆகிடுச்சு. ட்ராக் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வேர்ட் இதை அமுக்கணும்னா 2 சைடும் ட்ராக் பண்ணும். இப்போ ரிவர்ஸில் ட்ராக் ஆகுது. ட்ராக்கிங் முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம ப்ளே பண்ணோன்னா அவள் செலக்டடாக இருக்கா, நம்மளுக்கு அது வேண்டாம், அதுக்கு ரிவர்ஸ் வேணும். நம்ம வந்து பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணணும். ஏன்னா பேக்ரவுண்டை தான் நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னா பண்ணி பேக்ரவுண்டு இப்போ ஃபுல்லாக செலக்ட் ஆகிடுச்சு. நம்ம வந்து சேச்சுரேஷனில் போய் சேச்சுரேஷன் 0 பண்ணோன்னா மற்றதெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் ஆகிடுச்சு. அவள் மட்டும் கலரில் இருக்கா. டைம் லைனில் போய் இப்போ ப்ளே பண்ணோன்னா இப்போ தலை முடியல எல்லாம் கொஞ்சம் ஸ்பில் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா இந்த இடத்துல தான் ஜாஸ்தியாக தெரியுது. ஸோ என்ன பண்ணலான்னா திருப்பி கலர் பேஜ் போய்ட்டு இந்த ஃபுட்டேஜை கொஞ்சம் ஜூம் இன் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஸ்ட்ரோக்கு இந்த இடத்துல தான் ப்ராப்ளம் இருக்குது போட்டு திருப்பி ட்ராக்கிங்கை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஹேரையுமே கொஞ்சம் ரிஃபைன் பண்ணிடும் அது. ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் ஒவ்வொரு போர்ஷனாக நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு அந்த ஹேருமே நல்லா செலெக்ஷன் வந்துடும். ஸோ நம்ம ரோட்டோஸ்கேப் பண்ணாமே நம்ம வேண்டிய எஃபெக்ட் நம்மளுக்கு வந்துருச்சு. இதில் இன்னொரு வேலையும் பண்ணலாம். நம்ம கலர் பேஜ்லேயே சப்போஸ் இது இருக்க பேக்ரவுண்டே தேவையில்லை, வேறு பேக்ரவுண்ட் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோன்னா நம்ம வந்து இல்லைன்னா அவளை வந்து ஒரு சில் அவுட் மாதிரி பண்ணணும். அதுக்கு நம்ம வந்து ரைட் கிளிக் பண்ணி ஆட் ஆல்ஃபா அவுட்புட்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே மாதிரி ஒரு ப்ளூ டாட் வந்துடும். இந்த ப்ளூ டாட்டையும் கனெக்ட் பண்ணிங்கன்னா அவள் கட் அவுட் ஆகிட்டா, சில் அவுட் மாதிரி ஆகிட்டா பார்த்தீங்களா. இப்போ நம்ம வந்து ப்ளே பண்ணோன்னா ஸோ இது ஒரு மாஸ் தான் அப்படின்றப்ப நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ இதுக்கு ஒரு அவுட்லைன் போடுறது, இது மாதிரி வேலையெல்லாம் பண்ணி நம்ம வந்து அதுக்கு ஒரு க்ளோயிங் அவுட்லைன் மாதிரி போடலாம். இது மாதிரி பல எஃபெக்ட்ஸும் நம்ம ரொம்ப ஈஸியாக டாவின்சி ரிசால்வ்லேயே பண்ணலாம். வேறு பேஜஸ் இருக்குது ஒவ்வொரு எஃபெக்ட் பண்ணுறதுக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம சூப்பர் ஸ்கேலும் மேஜிக் மாஸ்க்கும் நம்ம பார்த்துருக்கோம் இந்த வீடியோவில். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இது மாதிரி பல வீடியோவும் பார்க்குறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் செஞ்சு போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இது உங்கள் செல்வகுமார் ஆடியோ மீடியா சேனலுக்காக நன்றி.